மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சரியான புரிதல் இல்லாமல் ஆவின் குறித்து தவறான தகவல்களை தெரிவிப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். பால் உற்பத்தியாளர்கள் கருத்தரங்கிற்கு பின்னர் சேலம் ஆவின் பால் பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆவின் பால் தரத்தை மேலும் மேம்படுத்த நிறுவனத்தின் கட்டமைப்பை உயர்த்தி வருவதாக குறிப்பிட்டார். அமுல் விற்பனை விலையை விட ஆவின் விற்பனை விலை குறைவாக இருந்த போதிலும் பால் உற்பத்தியாளர்களுக்கு கடனுதவிகளை அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர், சரியான புரிதல் இல்லாமல் மகாராஷ்டிர ஆளுநர் தவறான கருத்தை கூறுகிறார் என்று விளக்கமளித்தார். ஆவின் கூட்டுறவு சங்கத்தில் எந்த கட்சியின் தலையீடும் இல்லை. ஆவின் விற்பனையை அதிகரிக்க அமைத்துள்ள வியூகத்தை இந்த மாத இறுதியில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாகவும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து சங்கங்களிலும் இன்றைக்கு ஸ்பாட் டெக்னாலஜி மெஷின் வச்சு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்திருக்கின்றோம். இதெல்லாம் வளர்ச்சியாக இல்லைன்னு நீங்கள் விவசாய பெருங்குடிமன்ட்ட கேட்டாலே தெரியும். இல்லை, அவர் அந்த ஆளுநர் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு அந்த கருத்து மிக தவறான கருத்து. அது ஓரளவு புரிதல் இல்லாமல் கூட அவர் சொல்லியிருக்கலாம்.